அது சாதாரணமாக ஒரு வயிற்றில் ஏதோ வயிறு வலின்னு தான் இட்டுன்னு போனது. ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கேன்சர் கட்டினாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலான்னா அது மூச்சு வாங்கும், ஜாஸ்தி மூச்சு வாங்கும். சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. பரமேஸ்வரி, திண்டிவனம் பக்கத்தில் ஒரு கிராமம். அது சாதாரணமாக ஒரு வயிற்றில் ஏதோ வயிறு வலின்னு தான் இட்டுன்னு போனது. அங்கே போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் கட்டி மாதிரி இருக்குதுன்னாங்க. திரும்ப இன்னும் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கேன்சர் கட்டினாங்க. அது டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அது மறுபடியும் ஏதோ அந்த கட்டியை இது பண்ணி கட் பண்ணி எடுத்து லேபுக்கு கொடுத்து அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணாங்க கேன்சர் கட்டின்ட்டு. அதுக்கப்புறம் கீமோ கொடுக்கணுன்னாங்க. அது ஒரு 12 கொடுத்தோம் இங்கே கிண்டியில். 12 கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலான்னா அது பண்ணால் அது 2 இதுவாக சொன்னாங்க. பண்ணால் ஒன்று பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ரத்த கசிவு அது மாதிரி ஏதோ அது ஏற்பட்டால் அதுக்கு இது பண்ண முடியாது, நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கீமோ முடிச்சுட்டு அவங்களாண்ட டாக்டர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா இப்போதைக்கு வேண்டாம் கீமோ விட்டுடு, திரும்ப தேவைப்பட்டால் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. மாத்திரை மருந்து ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு மாத்திரை மருந்து அதுக்கு இங்கே இல்லைன்னுட்டாங்க கிண்டியில். அதுக்கப்புறம் இதோட இது நாங்கள் ஃபோனில் பார்த்தோம், ஃபோன் மூலிமா இந்த புனர்ஜென்மம் ஃபோன் மூலிமா பார்த்து இதை வாங்கி சாப்பிட்றோம். இப்போ ஒரு 4 வாட்டி வாங்கி சாப்பிட்றோம். பரவாயில்ல, நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க. வண்டியில் உட்கார முடியாது, போக முடியாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா நடக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க வேலையை அவங்களே செய்துக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு மூச்சு வாங்கும், ஜாஸ்தி மூச்சு வாங்கும். சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ சாப்பாடுலாம் பரவாயில்ல, அவங்களுக்கு செய்து கொடுக்க தான் ஆள் கிடையாது, ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க. கிராமத்தில் கேட்குற பொருள் கிடைக்காது, இருந்தாலும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுங்கிறாங்க. இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக இருக்காங்க இப்போதைக்கு. இந்த 1 மாதம் இந்த 1 வாட்டி மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. 2 வாட்டி இப்போ 3 வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும். நானும் கேட்குறேன் ஏதோ மறைக்கிறாங்களா என்னன்னுட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு ஃப்ரீயாக இருக்குது. 2 வீலர்லாம் அதுக்கு முன்னே உட்கார முடியாது, இப்போ நல்லா உக்காந்துட்டு போகிறேன், ஒரு 10 கிலோமீட்டர் கூட உக்காந்துட்டு போகிறேன்றாங்க. கூட 2 பொண்ணு தான் அந்த கிராமத்திலே ஒரு பக்கத்து தெருவில் இருக்காங்க. அதுக்கு கூடன்னு இருக்கிறதுக்கு யாரும் கிடையாது. புருஷ மண்டாட்டி 2 பேர் தான் இருக்காங்க. கூட யாரும் இல்லை, அக்கா கூட. அவங்க பார்த்துப்பாங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்குறது போகிறது அவங்க பார்த்துப்பாங்க. காலையில் எழுந்து வாசல் தெருக்கிறது, கோலம் போடுறது, பெருக்கிறது, கடை ஒன்று சின்னதாக ஒரு கடை வச்சுக்கிறாங்க, அதையும் பார்த்துப்பாங்க. சமைப்பாங்க, அவங்க துணி துவைச்சிப்பாங்க, பாத்திரம் தைக்கிறது. கிராமத்தில் என்ன வேலையோ அதுவும் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஏரி வேலைக்கும் சம்டைம் போகிறாங்க. இந்த 100 நாள் வேலை கிட்ட வந்தாலும் அப்படி போயிட்டு கொஞ்சம் நேரம் செய்துட்டு வருவாங்க. முடியல, ரொம்ப படுத்துகிட்டே இருப்பாங்க, படுத்துக்கிட்டே இருப்பாங்க, சோர்ந்து இருப்பாங்க. இப்போ பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்காங்க. அதாவது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஏதாவது மறைச்சி இது பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் ஆளை பார்த்தா நல்லா ஃப்ரீயாக ஓரளவுக்கு இதுவாக பண்ணுறாங்க.